வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு பக்ரீத் ஹாலிடே. எஸ்டர்டேவே வந்து மார்க்கெட் வந்து அதாவது ஒரு ஃபால் வர வேண்டிய மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே சீரீஸ் வெரி ஃபர்ஸ்ட் டேனால ரொம்ப தவிச்சிட்டு இருந்துச்சு. எப்படா மார்க்கெட் முடியும் அப்படிங்கிற மாதிரி. எஸ்டர்டே வந்து மார்க்கெட் ஏற கிடையாது, அதே டைமில் பெரிய லெவலில் இறங்கவும் கிடையாது. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து எஸ்டர்டே வந்து க்ளோஸ் ஆயிருது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக நாளைக்கு வச்சு செய்ய போகிறாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை வச்சு செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே வந்து கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டு 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன, எதனால் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது, ஈவெண்ட் என்ன இருக்குது, நாளைக்கு ஃப்ரைடே யூஸ்வலாகவே வந்து ஃப்ரைடேனா எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட். ரைட், இப்போ இந்த பீஸ் டீல் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த டீல் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் கூட சொன்னேன், டீல் வந்து சைன் பண்ண போகிறாங்க, டிராஃப்ட் பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்துட்டாங்க, டேபிளுக்கு வந்துருச்சு, ட்ரம்ப் வந்துட்டு இருக்கிறாரு, பெண்ணு வந்து மூடி வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு யூஎஸ்லேருந்து. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் டீல் வந்து சைன் பண்ண மாட்டாங்கன்னு நானும் அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீஸ் டீல் வந்து ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வச்சுட்டு இப்போ ட்ரம்ப் அடுத்ததாக எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா ஆப்ரகாம் உடன்படிக்கை. இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையில் அவர் வந்து சில நாடுகள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையில் வந்து 2020 இஸ்ரேல், ஜோர்டான் இவங்க வந்து ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டு சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து இந்த 5 நாடுகளும் வந்து சைன் பண்ணணும். இந்த 5 நாடுகளும் இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையில் சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஈரானுடைய பீஸ் டீலில் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அடுத்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது இப்போ எஸ்டர்டே நைட்டு என்னாச்சு அப்படின்னா, யூஎஸ் ஆர்மூஸ் ஜோனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் அட்டாக் அந்த பர்டிகுலர் ஜோனில் எதனால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜோனல் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பர்டிகுலர் ஜோனில் தான் வந்து யூஎஸ் உடைய ஷிப்பு வெசல்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகிற இடம். அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இடத்த இவங்க வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து யூஎஸ் வெசல்ஸ் எல்லாமே வந்து அந்த சைடு ஈஸியாக மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டு வால் ஸ்ட்ரீட் ஜோனல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது யூஎஸ் FA-18 ஜெட்டு இந்த ட்ரோன் அட்டாக் பண்ணனதுனால ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் டைரெக்டாக யூஎஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால குவைத்தில் இருக்கிற யூஎஸ் ஏர் ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஏர் ஸ்பேஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு அது வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால க்ரூட் ப்ரைஸ் நியர்லி 5 to 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இப்போ இவங்க 2 பேருமே வந்து இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாங்க அப்படின்னு யூஎஸ் வந்து ஈரானையும், ஈரான் வந்து யூஎஸ்ஸையும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ போயிட்டு இருக்குது. இந்த இஷ்யூனால தான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது. சரி, மறுபடியும் வந்து அட்டாக் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இப்போ ஆப்ரகாம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அதை வேற சைன் பண்ண அது வேற அந்த மற்ற நாடுகள்லாம் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, சரி, இதுதான் இப்படி வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூஎஸ்லேருந்து ஒரு டேட்டா வந்துருக்குது. ஏப்ரல் PCE இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. இந்த PCE இன்ஃப்ளேஷன் வந்துருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.8% வந்துருக்குது. இது வந்து மே 2023 அப்புறமா வந்திருக்கிற ஹையஸ்ட் லெவல். ஸோ ஃபெட் வந்து இந்த வருஷம் எந்த ஒரு ரேட்டு கட்டும் பண்ண மாட்டாங்க. அடிஷனலாக ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து இண்டிகேட் பண்ணுது. யூஎஸில் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்த PCE இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, ரைட், இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோடைய ரிப்போர்ட்டு, வாரோடைய ஸ்டேட்டஸு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் நியர்லி 1% டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தோம் அப்படின்னா 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.27% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது.
ஓகே, இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரீசெண்ட் ஃபாலில் 4th பிளேஸில் இருந்தது, இப்போ 6th பிளேஸ் வந்துருச்சு. வேர்ல்டு லெவலில் டாப் 10 ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்குது, ரெண்டாவதாக வந்து சைனா இருக்குது, மூணாவதாக ஜப்பான் இருக்குது, நாலாவதாக வந்து ஹாங்காங் இருக்குது, 5th பிளேஸில் வந்து தைவான் இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது 4.95 ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துருக்குது. நம்ம இந்தியா வந்து 4.92 ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துருச்சு. அதாவது 0.03 ட்ரில்லியன் டாலர் வந்து நம்மளை பீட் பண்ணிட்டு தைவானோடைய இண்டெக்ஸ் வந்து மேலே வந்துருச்சு, 5th பிளேஸுக்கு வந்துருச்சு. ஓகே, தைவான் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே ஒரு அப்பாட்டக்கர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த டிஎஸ்எம்சி அப்படிங்கிறது என்ன கம்பெனி அப்படின்னா தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஷிப் மேக்கர். ஓகேங்களா, என்விடியாவுக்கு அடுத்து இவங்க தான் வந்து ஷிப் மேக்கிங்கில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.2 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் நியர்லி வருது. ஆனால் இந்த ஸ்டாக்கு தான் வந்து தைவானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டையே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த 1 இயரில் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 130% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அவங்களுடைய கரன்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000லேருந்து 2300 வரையும் வந்துருக்குது. ஸோ 130% நியர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அந்த டிஎஸ்எம்சி அப்படிங்கிற கம்பெனி. அதனால தான் வந்து தைவானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு நம்மளை பீட் பண்ணிட்டு 5th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம மார்க்கெட் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு அடுத்ததான் நம்மளை வந்து பீட் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னா சவுத் கொரியா இருக்குது. சவுத் கொரியாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.54 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 4.92 ட்ரில்லியன் இருக்குது. நம்மளுக்கு இறங்குச்சு அப்படின்னா தைவான் சவுத் கொரியாவுடைய மார்க்கெட் வந்து இறங்க தேவையில்ல, அது அப்படியே இருந்தாலும் போதும். அவங்க வந்து 6th பிளேஸ்க்கு வந்துடுவாங்க, நம்ம 7th பிளேஸுக்கு போயிடுவோம். நான் லாஸ்ட் வீக் வீடியோ போட்டிருந்தேன், நம்ம பொருளாதாரம் பேரளவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த 2 நாளில் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸோடைய கோரிக்கையை நாங்கள் வந்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அவ்வளோதான், அந்த சாப்டர் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அவங்க வந்து யாராவது மைக்கு கொண்டு போய் நீட்டினா தான் ஓகே நாங்கள் மறுபடியும் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப் எதுவும் எடுத்த மாதிரின்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு அடுத்து 7th பிளேஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, என்ன போய் சொல்கிறது, நம்ம மார்க்கெட்டு என்ன சொல்கிறது, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மார்க்கெட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். ரைட்டு, இதுதான் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே பொறுத்தவரையும் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் ஏசியன் பெயிண்ட், கிளென்மார்க் ஃபார்மா, இப்கா லெபார்டரி, நெட்கோ ஃபார்மா இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நாளையோட வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத மார்க்கெட்டு தான். ஒரு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்து இல்லாத மார்க்கெட்டு. ஹையர் லெவலில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க வித்துருந்த மாட்டிருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800. இப்போ வந்து 23,900 நியர்லி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 23,800ங்கிறது சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,600 வரையுமே வந்து கேட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் யூஸ்வலாகவே நமக்கு வந்து ஃப்ரைடே ஆனாவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இப்போ இந்த நியூஸ் எல்லாமே சேர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது புதன்கிழமை க்ளோஸ் வச்சு பாருங்கள் 23,900 அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 24,000. அதனால் வந்து இந்த 24,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். கீழே வந்து 23,800 தென் 23,600 வரையும் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தாலும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,850 ஸ்பாட் லெவல். இதுக்கு கீழே வரும்போது நமக்கு வந்து 23,782 தென் 23,700 வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 23,700க்கு கீழேயும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தான் சப்போர்ட் 23,600. ஓகேங்களா, ஸோ இந்த 23,880 இந்த ரேஞ்ச் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. அது கீழே வரும்போது 23,700 775 700 அதுக்கடுத்து வந்து 23,600 வரையும் வரும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000
24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,070 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 54,600. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 54,200. 400க்கு கீழே 54,600க்கு கீழே 54,100 to 200 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 55,000 to 55,200 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.